என்னதான் கங்குவா தோல்வி நடிகர் சூர்யாவுக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்திருந்தாலும் கூட அடுத்தடுத்த படங்களுக்கு பயங்கரமா தயாராகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவரோட லைன் அப்ல 8 படங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். கடந்த சில வருடங்களாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடிகர் சூர்யாவுக்கு ஒரு நல்ல ஆண்டுகளா அமையல அப்படிங்கிறது தான் உண்மை. பல வருடங்களுக்கு பிறகு வெளியான திரைப்படம் தான் கங்குவா. யாருமே எதிர்பார்க்காத வகையில மிகப்பெரிய தோல்வி படமா மாறி இருந்துச்சு. அதிக பொருட்செலவுல கடுமையான உழைப்புல பிரம்மாண்டமா இந்த படமானது உருவாகி இருந்துச்சு. இதனாலேயே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உச்சகட்டத்துல இருந்துச்சு. ஆனா படம் வெளியான முதல் நாளே நெகட்டிவ் விமர்சனங்கள் அதிகமா வந்த காரணத்தினால படக்குழு எதிர்பார்த்த வசூல எட்டுல படமும் தோல்வி படமா மாறி இருக்கு. இருந்தாலும் அடுத்தடுத்த படங்களை கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு நடிகர் சூர்யா. அதன்படி எடுத்துக்கிட்டோம்னா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ரெட்ரோ படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த திரைப்படமானது விரைவிலே வெளியாக இருக்கு. இது இல்லாம பல படங்களை கைவசம் வச்சிருக்காரு நடிகர் சூர்யா. இப்ப ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா 45 படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதற்கு அடுத்தபடியா அமல் மீரத் இயக்கத்துல சூர்யா 46 படத்தில் நடிக்க இருக்காரு. பல வருடங்களா படப்பிடிப்பு துவங்குமா துவங்காதா அப்படின்ற கேள்வியோட காத்திருக்க திரைப்படம் தான் வாடிவாசல். இந்த படத்தோட படப்பிடிப்பும் விரைவிலே தொடங்கும் அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் தரப்புல சொல்லி இருக்காங்க. இது இல்லாம மலையாள இயக்குனரான ஃபேசல் ஜோசப் இயக்கத்துல ஒரு படத்திலையும் வெங்கி அட்லூர் இயக்கத்துல ஒரு படத்தையும் நடிக்க இருக்காரு சூர்யா. இது இல்லாம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரசிகர்கள் ஆவலோட எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ரோலக்ஸ் திரைப்படமும் இன்னும் சில ஆண்டுகளே தொடங்கிரும் அப்படின்னு சொல்லப்படுது. இது இல்லாம இந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே கங்குவா 2 திரைப்படமும் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முதல் பாகத்துல இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் திருத்தி கண்டிப்பா கங்குவா டீம் பார்ட் 2 சிறப்பா கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையானது சூர்யா ரசிகர்கள் மத்தியில் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.